பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். இன்றைக்கு ஏப்ரல் பூல்கள் தினம், முட்டாள்கள் தினம் என்பதால் விருப்பமே இல்லாவிட்டாலும் அவனுங்க தான் கண்டென்ட்டுக்கும் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடிட்டு இருக்கானுங்க தற்கொலைகள். அவர்களை பற்றி பேசுவதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டம். நேற்று லீவ்லாம் வேற விட்டோம், பேசினாலும் இவங்கள தான் பேச வேண்டியது இருக்கு. நேற்றைக்கு ஒரு டிபேட்ல தராசு ஷியாம் ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார். ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, கூட்டம் அலைமோதுகிறது, இதிலிருந்து அரசாங்கமும் போலீஸும் தான் பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற வாதம் எவ்வளவு அபத்தமானது, பொய்யானது அப்படிங்கிறதெல்லாம் பொட்டில் அடித்தார் போல உடச்சே பேசிட்டார். வீடியோக்கள்ல தெளிவா பதிவாகுது. விஜயுடைய வாகனம் வருவதற்கு முன்பு வரைக்கும் அங்க எந்த பெரிய கூட்டம் இல்லை. வாகனத்தோடு வரக்கூடிய அந்த இளைஞர்கள், அதாவது தடுப்புகளை தாண்டி ஓடி வரவன் ஒருத்தனுக்காவது, கரூர்ல நாமக்கல் டு கரூர் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடத்திட்டு இருக்கேன். 25 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தனுமே தடுப்பு தாண்டி ஓடி வரதில்லை. அப்போ இத்தனை கூட்டம் பெரம்பூர்ல என்ன 18 to 22 மட்டும் தான் இருக்கானுங்களா? அப்படி அல்ல. 4-5 மாவட்டங்கள்ல இருந்து, சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து பாயிண்ட்டுக்கு இது மாதிரியான பசங்க 1500 பேர் மூலமா வர வைக்கிறார்கள். அது அந்த வாகனத்தோடவே தொடர்ச்சியா பயணிக்கும். வாகனம் இன்ச் பை இன்ச் நகருதுன்னா அது கூடயே சேர்ந்து நகரணும். அதன் மூலமாக ஒரு பரபரப்பை, ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு கூட்டம் இருப்பதாக காட்டணுங்கிறதா இவங்களுடைய திட்டம். இன்னைக்கு இல்லை, இவன் முதல்ல எப்ப வண்டி ஏறி யம வாகனத்துல வெளியே வந்தானோ அன்னைக்கு தொடங்கி இதையே தான் தொடர்ச்சியா இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய திட்டமே இதுவா தான் இருக்குதுன்னா இவங்க இலவு கூட்டத்துக்கு தான் பண்றாங்க. இப்படியான கூட்டத்துக்கெல்லாம் ராணுவமே வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் ஜெயலலிதா மீது வெறி கொண்ட கூட்டத்தை எல்லாம் அந்த காலத்துல பார்த்திருக்கேன். அவங்க கூட இப்படி பாஞ்சது கிடையாது அப்படின்னு அவர் அனுபவஸ்தர் அவர் சொல்லுகிறார். நம்ம மறுக்க முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட பிரச்சனை நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, தொண்டர்கள் மத்தியில எந்த விதமான ஒரு ஒழுங்கும் இல்லை, சுத்தமா அது லேக்கிங்க. இப்போ நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறோம், நமக்கு பாதுகாப்பு, தலைவர்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் ஆயிரக்கணக்கான போலீஸ் எல்லாம் போட்டு நம்ம பாதுகாக்க முடியாது. அது இம்பாசிபிள், வெர்ச்சுவலி இம்பாசிபிள். யார் உண்மையாவே ஒழுங்கு கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வரணும்னா களத்துல இருக்கிற தொண்டர்கள் தான். பாத்தீங்கன்னா அவங்க கீழ்மட்டத்துல நமக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஒழுங்குபடுத்திடுவாங்க. தலைவர் வேகமாக பிரச்சார பாயிண்ட தாண்டி போறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. யாராவது தொண்டர்கள் மீறலாம், அவங்கள இவங்க அமைதிப்படுத்துவாங்க. அது இங்க ரொம்ப ரொம்ப லேக்கி. இப்படியே போனாருன்னா அவரால் எதையுமே பிரச்சாரத்தை முழுமையா முடிக்கவே முடியாது. வெறும் சினிமா ஸ்டார்னு கணக்கில் எடுக்காதீங்க. சினிமா ஸ்டார் பிரச்சாரங்கள் நான் எவ்வளவோ பார்த்திருக்கிறேன். இப்போ அந்த காலத்துல எம்ஜிஆர் 62ல தேனியில எம்ஜிஆர் SSRங்க கூட்டத்துல இருந்து ஒருத்த கத்திய வீசிட்டா, SSR தான் வேட்பாளர். அப்ப எம்ஜிஆர் அதை லாபமா பிடித்தார். ஜெயலலிதா 82 திருச்செந்தூர் தேர்தல் பிரச்சாரம், அதுக்கு பிறகு 88 அவங்க அதிமுக ஜெய சார்பாக, அதற்கு முன்பு அதிமுக சார்பா 84 பிரச்சாரம். இவங்க எல்லாருமே சினிமா ஸ்டார்ஸா பெரிய அளவுக்கு புகழ் வச்சவங்க, அல்லது ஜெயலலிதா சினிமா ஸ்டாரா இல்லாத போதும் அவங்களுக்கான அந்த ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் ஈர்ப்பெல்லாம் இருந்தது. சிவாஜி கணேசன் ஒரு திருவண்ணாமலையில இருந்து டூர் போகும்போது நாங்க எல்லாம் கூட தான் போனோம். கூட்டம் எல்லாம் வருங்க, ஆனா தொண்டர்கள் கட்டுக்கோப்பா இருப்பாங்க. இது மாதிரி ஊடகவியலாளர்களே இவன் செய்யக்கூடிய அட்டூழியத்தை மூடி மறைப்பதன் மூலமாக அவனுடைய தொண்டர்கள் பலியாவதற்கு இவங்க கையிலையும் ரத்தக்கரை படிகிற இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. எனக்கு முதல்ல இந்த கூட்டத்துக்கு என்ன பாதுகாப்பு? துணை முதலமைச்சர் திமுக சார்பில் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார். டெய்லியும் அவருடைய பக்கத்துல போட்டோக்கள் வருது. ஊர் நிறைய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தில் காக்கி உடைய தொப்பிய போலீஸ்காரர்களுடைய தலைகளை எண்ணுங்க. எல்லா சென்சிட்டிவான கூட்டத்துக்கும், அரசியல் கூட்டத்துக்கும் 500 நபர்கள் இருந்தா 10 போலீஸ் 20 போலீஸ் தான் போட முடியும். இந்த பாதுகாப்பு என்பது போலீஸ் என்ன சூப்பர்மேன்களா, பேட்மேன்களா? அவங்க எப்படி பாதுகாப்பாங்க? அவங்க கூட்டத்தை ஒருங்கிணைக்க தான் முடியும். சாலை போக்குவரத்தை மடைமாற்றுவதற்கு, தடுப்பதற்கு, நிறுத்துவதற்கு, திருப்பி விடுவதற்கான அதிகாரம் போலீஸ் இருக்கு. அவங்க சொன்னாதான் செய்வாங்க. அதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் தேவைப்படுதே தவிர, இப்படி தடுப்புகளை மீறி பாயக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய மந்திர கோல் எதுவும் போலீஸ் கிட்ட கிடையாது. அப்போ 700 பேருக்கு அனுமதி வாங்குறாங்கன்னா 701வது ஆள் அரசியல் கூட்டத்துக்கு வர்றவன லத்தியில் அடிச்சு ஓட விட முடியுமா? அதைத்தான் இவங்க பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களான்னு புரியல. தமிழ்நாட்டுடைய போலீஸ் எண்ணிக்கை என்ன? இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு பாதுகாப்பு தருவது, இவர்கள் கேட்கும் அளவுக்கு பாதுகாப்பு தருவது எப்படி? விடைங்கிறது கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், 2500 பேரை ஆள் எடுத்து வச்சிருக்கோம். 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னானுங்க. ட்ரைனிங் கொடுக்குறோம், மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஓய்வு பெற்ற ஐஜி ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, அவர் தலைமையில ட்ரைனிங் கொடுத்து இனிமேல் கிழிச்சு கேப்பையை நெட்டிடுவோம்னு சொன்னேன். அது என்னாச்சு? இல்லை, இப்போ திமுக இருக்கக்கூடிய அமைப்புகளில் தொண்டரணி, மகளிர் தொண்டரணி 2 அமைப்பு இருக்குது. அவங்க என்னென்னா முதல்ல இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில்
அவங்களுடைய பங்கு இருக்கும். யாரை நிற்காதீங்க, உட்காருங்க, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் உட்காருங்கன்னு சொல்லி பெண்களுக்கான மகளிர் தொண்டரணி, மற்ற பொதுவான தொண்டரணிங்கிற செயல்பாடு இருக்குது. இன்னொன்று வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, வேலுச்சாமிபுரத்தில் போலீஸ் ரிப்போர்ட் வந்து விஜய்க்கு கூடியது எவ்வளவுன்னா 22,000 பேர், எடப்பாடி பழனிசாமி கூடியது எவ்வளோனா 21,000 பேர். இதுதான் போலீஸ் ரிப்போர்ட். இப்போ 2 பேர்த்துக்குமே ஒரே அளவு கூட்டம் தான் கூடி இருந்துச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் அவ்வளோ பேர் ஏன் செத்தாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் ஆகலை அப்படிங்கிறதுக்கான இதில் வந்து சிவிக் சென்ஸ் தான் அதில் வந்து இருக்கக்கூடிய. லட்சக்கணக்கானவர்கள் கூடி கலைகிற கோவில் திருவிழாக்களில் இது மாதிரி எந்த சிக்கலும் இருக்கிறது கிடையாதுங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? அதுவும் தானா நடப்பதில்லை. இவன் ஆட்களை கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு நெரிசலை ஏற்படுத்துறாங்கிறதா இவன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்கிறேன், நீ 2500 பேர் வச்சு ட்ரெயின் பண்றேன்னு பேசிட்டு அதை அப்படியே விட்டதற்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, உங்ககிட்ட காசு இருக்கு, கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்க, ஆள் பலமும் இருக்கு, கோடி பேர் வந்து கட்சியில் வந்து பதிவு பெற்ற உறுப்பினர்கள்னு சொல்ற. ஆனால் நீ ஒருங்கிணைக்க ஆள் போடுறது இல்லைன்னா அதனுடைய பொருள் இதை வந்து சாவ கொடுக்கணுங்கிறதான். ஒரு விஜய் ரசிகன், அது எந்த நடிகனுடைய ரசிகனாக இருக்கட்டும், போலீஸ் வந்து டே அமைதியாரு, ஆடாத அசையாத, அடுத்தவனு தொல்லை கொடுக்காதன்னு சொல்லாத போலீஸ் சொன்னால் கேட்பானா? தன்னுடைய கட்சிக்காரன் ஒரு மூத்தவன், அதற்கு பொறுப்பு, ஒருங்கிணைப்பு பொறுப்பு போடப்பட்டிருக்கவன் சொன்னா கேட்பானா? சிம்பிளான லாஜிக். கட்சிக்காரன் சொன்னா தானே கேட்பான். அப்போ கட்சிகளில் தொண்டரணி போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவது எதுக்குன்னா, போலீஸ் சொன்னா கூட இவங்க கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கட்சி நல்லதுக்காகத்தான் இந்த வேலைகளை சொல்லுகிறார்கள், இவங்க வந்து தடுப்புகளை தாண்டக்கூடாது, அத்துமீறி எங்கேயும் போகக்கூடாதுன்னு நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கிற ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்கு தான் இப்படியான அமைப்புகளை உருவாக்குறது. இதை அவன் உருவாக்குறதே கிடையாது. அப்படி ஒரு சீருடை அணிந்த ஒரு அமைப்பே வந்து அந்த கட்சியில் கிடையாதுன்னா அது திட்டமிட்டு செய்யப்படுகிறது, சாவு கொடுக்கறதுக்குன்னு. அவனுடைய 2 நோக்கம் தாங்க. 2 பேருக்கு தான் போட்டி என்று சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலில் 2026 தேர்தலில் பாஜக என்கிற கட்சிக்கு எந்த பங்குமே கிடையாது. இந்த தேர்தலில் பாஜக என்கிற ஆபத்தே தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அங்க வந்து திமுகவும் தானும் மட்டும்தான் இருப்பதா ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. மறுபக்கம் அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்கு தன்னுடைய ரசிகர்களை, குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து துள்ள துடிக்க சாவு கொடுத்து குடல் செறிஞ்சு ரத்த கலரியா கிடப்பாங்க பாத்தீங்களா? அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் மீண்டும் நடந்தால் அதை அரசாங்கத்துக்கு மீது பழி போடுவதற்கு என்கிட்ட மெஷினரி இருக்கு. நான் அப்படி வெக்கம் இல்லாமல் அதை பழியை தெரிஞ்சேதான் செய்யறேன். உன்னுடைய ரசிகன் சாகிறத பத்தி போலீஸுக்கோ அரசாங்கத்துக்கோ இன்னொரு கட்சிக்கோ எதற்காக கவலை வரணும்? உனக்கே இல்லாத கவலை, உன்னை பார்க்க வந்து சாகுறாங்கிறத பத்தி உனக்கே கவலை இல்லைன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இத்தனை தடவை வெளியே வந்திருக்க, ஒரு பந்தோபஸ்துக்கு ஆள் போட்டாலே இப்ப சில கோடிகள் தான். நீ வந்து தனி பிளைட் எடுத்துட்டு போயிட்டு வரையில அதை விட ஆட்கள் 500 பேரை வேலைக்கு எடுத்து சபாரி சூட் போட்டு பாதுகாப்பு பணிப்பில ஈடுபடுத்தா கூட அவ்வளவு காசு செலவாகாது. ஆனா நீ செய்யறது இல்லைன்னா இவனுங்க சாவணும். அந்த பிண அரசியல்ல வந்து நான் மரண வியாபாரம் பார்க்கணுங்கிற நோக்கம் தான் அவனுக்கு இருக்கு. இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இந்திய எதிர்ப்பு போர். அந்த போரையில் கூட வந்து மாணவர்கள் பலியாராங்கன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து உடனடியாக மாணவர்களை பின்வாங்க சொன்னார். அதில் வந்து ஒரு பொறுப்புள்ள தலைவராக நடந்து கொண்டார். அது வந்து அண்ணா லெவலுக்கு இவனை சொல்லலை. அது மாதிரியான ஒரு விஷயத்தை கூட வந்து கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், இனிமேல் நீங்கள் விலைக்கு போங்கன்னு சொன்னார் இல்லையா? இவங்களுக்கு அந்த கூறு இல்லாமல் எப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே உருவாகி இருக்காங்கிறத தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான நிலைமையாக பார்க்குறேன் அரசியல். இன்னைக்கு அமித்ஷாவுக்கு கடிதம். நான் வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஆள், எனக்கு பாதுகாப்பு இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை எனக்கு பாதுகாப்பை சரியாக கொடுப்பதில்லை. இப்ப எங்க வந்து நின்றுக்குதுன்னா, ஒய் பிரிவு பாதுகாப்பு உன்னுடைய ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை. உன் தொண்டர்களிடமிருந்தும் ரசிகர்களிடமிருந்தும் உன்னை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பை அதிகம் பண்ணி என்ன பாதுகாத்து கொடுங்கன்னு அமித்ஷாவிடம் உதவி கேட்கிறார் இன்னைக்கு. அந்த கடிதத்துல உள்துறை செயலாளர் யாருன்னு தெரியாம பல்லா மணிப்பூர் போய் நாகாலாந்து போய் எங்க கவர்னர் ஆயிட்டாரு. அவருக்கு லெட்டரை போட்டிருக்கானுங்க. இப்ப கடைசியில வந்து இது மாதிரி ஆள் யாருன்னே தெரியாம அட்ரஸ் எழுதி கடிதம் போட்டிருக்கேடா, அறிவு மீடியா எல்லாம் கிண்டல் பண்ண போக இந்த ஒரு கடிதத்தையே நாங்க வெளியிடல, இது எங்கிருந்தோ லீக் ஆயிருச்சு, எங்க அண்ணனுக்கு இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு, இது நாங்க விடல, சரி பேக்காவே பண்ண நாமளே பேக்காவே பண்றோம்னு வச்சுங்க. பேக் பண்றவனா 15 பக்கத்துல பிடிஎஃப் எழுதுவானடா பைத்தியக்கார. தெரியாம கேக்குறேன், ஒரு பக்கத்துல ஃபேக் பண்ணலாம், டப்பா கட்டி விட ஒரு பேஜ் பத்தாதா? 15 பக்கத்துல வழக்குரைஞர் மொழியில அதையெல்லாம் எழுதி, அதுவும் ஆங்கிலத்துல எழுதி உன்னை வந்து பேக்கில் அடிக்கணுமா? இப்ப வந்து அது நாங்க பண்ணவே இல்லை, யாரோ வந்து கிளப்பி விட்டாங்க. இதை நம்ப வேண்டாம். அப்படியாவது நேர்மை இருந்தா அந்த லூஸ் மோகன் இப்ப சமீபத்துல உற்று வந்து நிர்மல்குமார் பேர்ல இருக்கு, மறுக்கிறது லூஸ் மோகன் இல்ல. லூஸ் மோகன் மறுக்கிறது எதை மறுக்கிறீங்க, எதை பொய்ன்னு சொல்றீங்கன்னு மீடியாக்காரங்க லூஸ் மோகனுக்கு இப்ப கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா போட்டது சபீர்,
பல்வேறு ஊடகவியலாளர்கள் அந்த கடிதத்தை ஊடக வாட்ஸ்அப் குழுக்கள்ல இவங்க பகிர்றாங்கல்ல, எங்க கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அறிக்கை இதை வந்து அதிகம் தயார் செய்யவும் இவனுங்க அனுப்புறதான் அவனுங்க தூக்கி ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுறானுங்க. நீ அனுப்புனதை போட்டதுக்கு ஃபேக்குன்னு சொல்ற இடம்னு கேட்டா, நான் வந்து அந்த ராஜ்மோகனை மறுபடியும் படிச்சு பாருங்க. அமித்ஷாவுக்கு இப்போது உதவி கேட்டு அனுப்பினமே அந்த கடிதம் பொய்யானதுன்னு அவர் சொல்லல. பொய் செய்திகளை நம்பாதீர்கள், பொய்கள் நிறைய பரப்பப்படுகிறது, நமக்கு எதிராக பரப்பப்படுகிறது. 19 தான் நான் சொல்றேனே தவிர அமித்ஷாவுக்கு இப்ப எழுதினமே இந்த லெட்டர் ஃபேக்குன்னு நாங்க சொல்லல அப்படின்னு ஒரு பல்ட்டி. ஓஹோ, இது வேறையா? இல்லை, இதில் இன்னொன்று இவங்களை வந்து ஏதாவது முறைப்படுத்தணும் நெறிப்படுத்தணும்னா இதில் கிருஷ்ணகிரியா தர்மபுரியா போலீஸ் கையவே கடிச்சு வச்சுருவீங்க. இவங்க பக்கத்தில் எப்படி அவங்க வருவாங்க? பாண்டிச்சேரியிலையும் காரி துப்பியிருக்கானுங்க. 24 இடத்துல கேட்டதுக்கு 4 இடம் கொடுத்து 19 இடமோ 20 இடமோ வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன திமுக ஆட்சியில் இருக்கு? இவங்க யாருக்கு கடிதம் எழுதி பாதுகாப்பு கேட்டாங்கன்னா அவங்க தான் ஆட்சி அங்க. அதாவது அரசாங்கத்துக்கு இயல்பாகவே ஒரு ஸ்லோத்து மனநிலை உண்டு. ஸ்டேட் பேங்க் கேஷியர் லெவல்ல தான் அது வந்து இயங்கும். இப்படியாக குற்றங்களை எல்லாம் சாட்டி அரசாங்கம் சரியில்லை, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாதுகாப்பு தரல, போலீஸ் எங்களை இது பண்ணுதுன்னா சொல்லுவதற்கு அவங்களுக்கு வந்து பதில்லாம் சொல்ல தெரியாது. அல்லது பிரச்சனை பெரிய அளவில் ஆனாதான் ஒரு தன்னிலை வணக்கம்ங்கிற இடத்துக்கே வருவாங்க. அரசாங்கத்துடைய இந்த மனநிலையை வந்து இவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் மேடைகள்ல அடித்து விடுவதை வழக்கமாகவே அவன் வச்சுட்டு இருக்கான். இவன் தான் புழுகுவதற்கான வாய்ப்பாக அதை பார்க்கறான். இப்ப உதாரணத்துக்கு நேற்றைக்கு அந்த வில்லிவாக்கத்துல கூட்டம், அதுல விஜய் எல்லாம் கலந்துக்கல. நெட்டக்காலன், VS பாபுவா, பழைய பீஸ், நாஞ்சில் சம்பத்து, லூஸ் மோகன், லயலாமணி இவங்க எல்லாம் தான் கலந்துக்கிட்டு ஓட்டு கேட்கறதா பிளான். பாட்டில் ஒண்ணு உடஞ்சு அந்த துண்டு வந்து விழுந்துருக்கு, அந்த துண்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலுடைய ஒரு துண்டு, சாதாரணமா இங்க ரோட்ல இடங்கி ஓரத்துல பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் கிடக்கக்கூடிய ஒரு துண்டு, இந்த துண்டை எடுத்துட்டு வந்து இதை திமுக தலைவர் முதலமைச்சர் தான் செனட்டாப் ரோட்ல இருந்து எரிந்திருக்கிறார், திமுகவுடைய சதி. கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும், இல்லை என்றால் இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் பேசிட்டு இருக்கும்போது இடையில மைக்க புடுங்கி வந்து முடிஞ்சா வில்லிவாக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்க துணை முதலமைச்சரை. அவரு பேர் அறிவிக்கப்பட்டதுக்கு தானே நீ அதுக்கப்புறம் தானே லிஸ்ட் விட்டீங்க, நீ போய் சேப்பாக்கத்துல நிக்க வேண்டியதானே, ஆட்டோக்கு எதுவும் காசு வேணுமா? நீ இல்லடா போனோம், அவங்க எதுக்கு உன் தொகுதிக்கு வந்து நிக்க போறாங்க? பாட்டில் துண்டு வந்து விழுந்துச்சா? பாட்டில் துண்டு வந்து விழுந்ததாக பிரச்சனை ஏற்பட்டவுடன் போலீஸை கூப்பிட்டு கேட்டிருக்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்கு? பின்னாடி இருக்கக்கூடிய லாட்ஜ்ல இருந்து 2 பசங்க தண்ணிய போட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, 2 பேத்தையும் செக்யூர் பண்ணிட்டோம், சிசிடிவி கூட இருக்கு அப்படின்னு காட்டியிருக்கு. இவன் கேட்டுட்டு அந்த சிசிடிவி வீடியோ வாங்கிக்கிட்டு நேரா மேடைக்கு வந்து நான் சிசிடிவியை பிடிச்சிட்டேன், போலீஸ் தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சிட்டேன். இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க யாரோ தண்ணிய போட்டு லாட்ஜ்ல இருந்தாங்க, அவங்க விளையாடும் போது போதையில பண்ணுனதுல இந்த மாதிரி பாட்டில் உடைஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு கதை சொல்லுவாங்க. போலீஸ் சொன்னதை கேட்டுட்டு வந்து தொண்டர்கள் மத்தியில இப்படி ஒன்று நடந்ததா இவன் ஒரு இட்டுக்கட்டு ஒரு கதையை சொல்றான். இப்போ போலீஸ் பொய் தான் சொல்லுகிறதுன்னு எதிரில் இருக்கக்கூடிய தற்குறிகள் நம்புங்கிறத அவனுடைய அரசியல். இவனை மதிச்சு நடந்ததை சொன்ன போலீஸுக்கு இப்ப எப்படி இருக்கும்? இவனுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அப்ப அதிமுகவோ பிற கட்சிகளோ இந்த வேலை ஏன் செய்வதில்லைன்னா, நாளைக்கு போலீஸை நாம் எதிர்கொள்ள வேண்டும், நான் இங்க ரொம்ப நாள் இருக்க போறோம், நமக்கும் அந்த போலீஸ் தான் வேலை செஞ்சாகணுங்கிற பயத்துலதான் அவங்க இதெல்லாம் பண்றதில்ல. ஆனா இந்த பொறுக்கிக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எந்த அதிகாரியும் பத்தி எந்த அரசு நிறுவனத்தையும் பற்றி இப்படியான பொய்களை அவுத்து விட்டுட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். கடைசியில பார்த்தா ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க, ஆட்கள் கைதாயிருக்காங்க, செக்யூர் ஆயிருக்காங்க. போனுடைய வால்பேப்பரை பார்த்தா பல்ல இழிச்சிட்டு தற்கொலை நிக்கிறாப்ல. அப்போ அங்க லாட்ஜ்ல ரூம் போட்டு இருந்ததே இவன் கட்சிக்காரனுங்க அந்த மீட்டிங் பாக்குறதுக்காக வந்தவனுங்க தான். வந்த இடத்துல போதைய போட்டு பேசுறதுக்கு விஜய் வரல, இந்த நெட்டக்காலம் தான் பேசிட்டு இருக்கான்னு அவனுங்க சரக்கு கன்னியூ பண்ணிருக்கானுங்க. அதுல சண்டை வந்தோ என்னவோ, அது பட்டணப்பாக்க அவனுங்க ஏதோ விஜயுடைய பர்சனல் சண்டையை பத்தி விவாதம் டிஸ்கஸ் பண்ணிருக்கானுங்க, அது ரசாவாசமை அடிச்சுக்கிட்டானுங்கன்னு வைங்க. கடைசியில பார்த்தா பண்ணுனது இவனுங்க. மேடையில சவுண்ட் விடுறாப்புல பழைய பீஸ் VS பாபு. தயவு செஞ்சு இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா நினைக்கிறேன், டேய் முடிஞ்சா நான் ரோட்ல வந்து நிக்கிறேன்டா. எனக்கு அந்த வடிவேல் காமெடி சாணியை தூக்கி மூஞ்சிலே அடிப்பாங்கல்ல, என் தலைவன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நான் நடு ரோட்ல வந்து நிக்கிறேன். அதுக்கப்புறம் பாட்டில் வீசுறவங்க வீசுங்க, பெருசு கூல் டவுன். நாஞ்சில் சம்பத் அமைதியா இருந்துட்டாரு. பேசுனா காசு தரோம், கப்பல்ல வேலைன்னு கூட்டிட்டு வந்து என்னடா பாம்பெல்லாம் வைக்கிறீங்கிற மாதிரி. இப்ப இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு பேசுனீல, ஆதவர்ஜனா தானே மேடையில பேசினேன்.
இதை நம்புற நாயிக இவன் விஜய் கட்சிக்கார அரஸ்ட் நியூஸ் வந்தா இதுக்கு எங்க ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ப்ரூஃப வச்சுட்டாரா இத்தனை நாள் திமுகவுடைய வாழைப்பழத்தை சுவைச்சிட்டு இருந்தீங்க? இது வரைக்கும் திமுகவை பத்தி நீ சொன்ன புகார்களுக்கெல்லாம் ப்ரூஃப் வச்சுட்டா பண்ண அரஸ்ட் ஆன முகரையும் வயசையும் அவன் போன்ல இருக்க வால்பேப்பரையும் பார்த்தா தெரியல அவன் விஜய் பண்ணு. இல்ல இந்த அபிடவிட் எல்லாம் பார்த்தோம்னா 41 பேர் கொலையான சம்பவத்துல வந்து இவன் பேர் தான் கேஸ் இருக்கு. இவங்க சொல்றது யாருன்னா திமுக மாவட்ட செயலாளர் சொல்லி. திமுக சொல்றது இல்ல, திமுக கரூர் கொலைகார நாயே எஃப்ஐஆர்ல பேர் வச்சிருக்கிற நாயே அப்படின்னு இவனை போற பக்கம் எல்லாம் போட்டு மிதிக்கணும்னு தான் அவனும் விரும்புறான். அதை செய்யறது இல்ல. ஏன்னா இவனை மதிச்சு பதில் சொல்லுவது கேவலம்னு திமுக நினைக்குது. எனவே இவன் வந்து இவங்க திருப்பி நம்மளை மதிச்சு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதுனால சீண்டி விளையாடக்கூடிய வேலையை தொடர்ச்சியா ஈடுபடும். இன்னொன்னு, விஜயை பலி கொடுப்பதற்கு இந்த ஆள் ரெடியாரான். அவனுடைய தற்கூரித்தனத்தை பயன்படுத்தி இந்த முட்டாள் ரசிகர்களை தன்னுடைய அடியாட்களாக பயன்படுத்துவது நடந்தது. விசிகாலையும் இப்படிதான் வந்து பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல கொஞ்சம் ஆர்வமா செயல்பட்டு இருந்த பசங்களை வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. இதே வேலைதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இல்லைன்னா என்ன ஆகும்? 2026 தேர்தல்ல விஜய் என்கிற கேரக்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்படி கூர்தீட்டப்பட்ட லட்சக்கணக்கான தொண்ட ரசிகர்கள் நேரடியாக வாக்களிப்பாங்க. இவன் என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க. இப்பவுமே என்ன சொல்ற, நம்ம அண்ணன் இருக்கான், இவன் பாரு எப்படி சவுண்ட் விடுறான், இவன் போக்கஸ் தன் பக்கம் திருப்பிக்கிறான், அவன் வரமாட்டான். விஜய் வர வைக்க வேண்டியது 2 பிரச்சார பாயிண்டோட பயத்தை ஏற்படுத்தி அவனை வீட்டுக்குள்ள பதுங்க விட்டுற வேண்டியது. பதுங்க விட்டுட்டு அவனுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சாங்களோ அதையெல்லாம் தானே எக்ஸிக்யூட் பண்றான்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜ்ல பண்ண வேண்டியது. அந்த ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மால் வந்து ஸ்கிரீன்ல தான் விசிகால தான் நடந்தது. அவரு கூட கேட்கல தலித் முதல்வர் வேணும்னு சொல்லி, இவரு கேட்டாரு பக்கத்து இலைக்கு பாயாசம்னு ஒரு எஃப்சி இவரு கேட்கிறாரு. அதாவது விசிகால இருந்த வரைக்கும் இவன் வந்து ஏழை நாடகம்லாம் ஆடல. பஞ்சம், பரிதவிப்பு, சென்டிமெண்ட், அம்பேத்கரிஸ்ட் வந்து என்னன்னா விசிகாவில் வளர்ந்திருக்கக்கூடிய திருமாவளவன் உள்ளிட்ட அத்தனை பேருமே வாழ்க்கையில் படாத அடிகள்லாம் பட்டு நொம்பலப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்காங்க. அப்ப திருமாவே வந்து தன்னுடைய இளமையில் இத்தனை பாடுகள் எல்லாம் பட்டோம்லாம் அவர் சொல்றாரு. அவர் சொல்லுவதே கல்லூரி நாட்கள், பணியில் இருந்த நாட்கள், மதுரையில தலித் இயக்கங்களோடு இணைந்து பணியாற்றியது, அதற்கு பின்பு சந்தித்த அமைப்பு கட்டி கொண்டு பண்ணதெல்லாம் தான் பேசுறாரே தவிர, ஏன் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது இந்த கதையெல்லாம் அவரே பேசுதில்ல. அவரே பேசாத இடத்துல நீ போய் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம், ஒரு நாள் நாங்க வந்து கார்ல ஏசி கூட வேலை செய்யல, வேத்துட்டே போனேன், அக்குலாம் ஈரமாயிருச்சு அப்படின்னு நீ கதை சொன்னீங்கன்னா செருப்பு கழட்டி அங்கேயே அடிச்சிருப்பாங்க. அதனால நீ அது வரைக்கும் அங்க பேசல. இப்ப வந்து பனையூர் பண்ணையார் கட்சியில தானே இருக்கோங்கிற தைரியத்துல ஏழை, பஞ்சம், அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு நீ வந்து காது இருக்குங்கிறக்காக ஏறி செஞ்சுட்டு இருக்க. கவுண்டமணி பஸ்ல உட்காந்துட்டு இருப்பாப்ல, செந்தில் ஒரு பிட் நோட்டீஸ் கொண்டு வந்து, நான் ஊமை, என் குடும்பம் 2ஆம் உலகப் போரில் குண்டு வீச்சில் இறந்து விட்டது அப்படின்னு. அது மாதிரியான வேலைகள்ல எங்க அம்மா செத்ததை 5 வயசுல பார்த்தவன்னா, நான் போன வாரமே இதை பற்றி விரிவா பேசி எனக்கே நாக்கு கடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சங்கடமா தான் இருக்கு. இப்ப வில்லிவாக்கம் வாக்காளர்கள் கேட்க மாட்டாங்களா, உங்க அம்மா செத்தா நான் என்னடா செய்யணும்? இப்ப உங்க அம்மா செத்துருச்சு, எப்ப செத்துச்சு? எம்ஜிஆர் சாருக்கு 2 வருஷம் முன்னாடி செத்துருக்கு. நீ சொல்ற கதையெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. 85-6 வாக்குல செத்துருச்சு. 2026 தேர்தல் அடுத்த மாசம். நாங்க என்னடா செய்யணும்? போயிருச்சு, என்ன செய்யலாம்? அப்படித்தானே வில்லிவாக்கத்துல இருக்க சாதாரண வாக்கா, என்ன வேணும் உனக்கு, இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி தரடா. இல்ல அவர் திரும்ப ஒரு அந்த சென்டிமெண்ட் சீன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் பிடிக்காதுங்க. இவன் சொல்ற சென்டிமெண்ட் சீன் சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கு. இப்ப லத்தேரின்னு ஒரு கிராமத்துல ஒரு பண்ணையாருக்கு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து திலகவதி IPS 1 வருடத்துக்கு முன்பே கலாட்டான்னு ஒரு சேனல்ல விரிவா இவனுடைய குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் இழுத்து வச்சு பேசிருச்சு. அந்த அம்மா சோகமா தான் சொல்லுது. அது சோகமா, குட்டி பத்மினிக்கும் திலகவதி IPSக்கும் ஒரு ஒற்றுமை. அவங்க சோகமா தான் சொல்லுவாங்க, ஆனா கேட்கறவனுக்கு தான் சிரிப்பு வந்துடும். அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, படிச்ச பெண்ணா இருந்துச்சு, என் தங்கச்சி தான் வந்து எதிர் காம்பவுண்ட்ல இருந்த ஒருத்தன் வந்து பேங்க் ஆபீசரு ஏதோ லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்பா வந்து கடுப்பாயி, ஓஹோ படிக்கிறதுனால தானே உனக்கு இந்த மாதிரி சுத்தி இருக்கவன்லாம் லெட்டர் கொடுக்குறான், உன்னை வந்து கட்டி கொடுக்குறான்னு சொல்லி லத்தேரின்னு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, குடியானவன், பண்ணையாரு சொல்ல போனா, இவங்க கம்யூனிட்டி ரெட்டி, வட தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல விவசாயம் செய்யறாங்கன்னா குறைந்தது எத்தனை ஏக்கர் நிலத்தோட அவங்க பணயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு வீட்டுல கட்டி கொடுக்குறாங்க. படித்து ஒரு நகர பகுதியில் வளர்ந்த ஒரு பெண்ணை இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக கட்டி கொடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்து
அந்த திருமணத்துல விருப்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியுடைய நிலத்தடி நீர் மட்டும் மிக கொடூரமானதான். தண்ணி சுமந்தே முட்டி தேஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த ஊருக்கு அது நார்மல். அந்த ஊர் பெண்கள் திருமணம் வச்சு குடும்பம் நடத்துறதுன்னா ஒரு நாளைக்கு கிணத்துல இருந்து இத்தனை தண்ணி சேர்ந்து இறக்குறதுங்க ரொம்ப நார்மல். ஆனா நகரத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கொடுமையா இருந்தது. அந்த மாமியாரும் புருஷனும் பண்ண டார்ச்சர்ல அந்த அம்மா விஷம் குடிச்சு செத்துறது. இதுதான் அவருடைய அக்காவான திலகவதி ஐபிஎஸ் சொல்லக்கூடிய வெர்ஷன். தேரின்னுட்டு ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சுத்திலும் வயல், பக்கத்துல ஒரு பெரிய தரக்கிணறு. நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி கிணறு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு 40 அகலத்துல இருக்கும் அந்த கிணறு மட்டுமே. அவ்வளோ பெரிய கிணறு. அதுல இருந்து பாசனம் வயலுக்கெல்லாம் போவோம். அந்த மாதிரி ஒரு கிணறு. அங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் கல்யாணியுடைய மாமியார், கல்யாணியுடைய கணவர் 3 பேர் மட்டும். அவங்க கொழுந்தனார் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆர்மியில் இருந்துட்டார். ஸோ இந்த பொண்ணு அங்கே போய் கொடுத்தன பண்ணி ஒரு பெரிய லாட் ஆஃப் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸு. டிவி கிடையாது, ரேடியோ போடக்கூடாது. அப்புறம் மாமியார் கடந்து போகும்பொழுதெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் இவா. அப்புறம் அன்றாடம் செலவுக்கான தண்ணியை அந்த பெரிய கிணத்துலேருந்து இறச்சிட்டு வீட்டு முன்னால் இருக்கிற தொட்டியில் நிரப்பி வச்சு அதில் தான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ரூல்ஸு அந்த மாமியாருடையது. என்ன செய்யறதுன்னு நினச்சாலோ என்னவோ தெரியல. அந்த மிளகா செடிக்கு வச்சிருந்த மருந்து இருக்கு பாருங்க, அதை எடுத்து குடிச்சிட்டா. நீ என்ன மேடையில ஏறி சொல்ற சாதியின் காரணமாக எங்க அம்மா செத்துருச்சு, அதை நான் நேர்ல பார்த்தேங்கிற. இதுல எங்கடா சாதி வந்துச்சு? ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். உனக்கு 5 வயசு, உங்க பெரியமாவுக்கு அப்ப கூடுதலான வயசா தான் இருக்கும். அந்த அம்மா ஏஎஸ்பி. அதான் அப்போ ஓகே இவன் பிறக்கிறப்ப டைம்ல அது அப்ப ஏஎஸ்பியா இருக்கு. ஆமா, அப்ப அந்த அம்மா சொல்றதுக்கு இதா இருக்குமா? நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அது தொடர்ந்து அப்புறம் அதையே பேசிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாளைக்கு உட்காந்து ஆபரேஷன் பண்ணி தானே ஆகணும். இந்த பெத்த தாய் செத்ததுல சாதி ஏங்கிள் எடுத்து நொட்டி புரட்சி பண்ணி ஓட்டு கேட்கிற உனக்கே உங்க அம்மா செத்து போன அம்மா மேல மரியாதை கிடையாதுன்னா எனக்கே என்ன மரியாதை வருது? இப்படிதானே வில்லி வாக்குக்காரன் கேட்பான். நான் கேட்கல, வில்லி வாக்கத்துல கேட்பானுங்கடா. இவங்க அம்மா மரண வாக்கு மூலத்தை கேட்டு அதுபடி வாழ்றானா? எனக்கு புரியல. இவங்க அம்மா மரண வாக்குல என்ன கொடுத்து 5 வயசுல உனக்கு புரிஞ்சா? நீ 5 வயசுல அம்மா சாக கிடக்கிறத பார்த்து அழுவியா? நீ அம்மா சொல்றத உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பியா? யாரு தெரியாம தான் இல்ல. அப்படி என்னதான்டா சொல்லுச்சு? சொல்லி தொலைங்க. நமக்கே கொஞ்சம் குரூரமா தான் இருக்குது. எனக்கு கண்ணாத்தா எப்படி செத்தாங்கிறத விட மிக முக்கியமான கொஸ்டின், உங்க அம்மா அப்படி என்னதான் சொல்லுச்சு? நீ இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்க? ஏழை வாழைகளுக்கு வயிற்றுடிக்கும் விதமா லாட்டரி வித்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்க. ஏழை ஆண்களை இது பண்றது, உங்க ஒப்பனை பழி வாங்குறதுக்காக இந்த தொழில நீ ஈடுபட்டு இருக்கியா? 1. 2வது, ஏழை எளிய பெண்கள், எந்த பெண்களுக்கெல்லாம் ஆதார், பேன் கார்டு இந்த மாதிரி எதுவுமே இருக்காதோ, கடன் வாங்குறதுக்கு எந்த டாக்குமெண்டா இருக்காதோ அந்த ஆட்களை தேடி பிடிச்சி சின்ன சின்ன தொழில்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. நிலக்கடலை வித்துட்டு இருப்பாங்க, ஸ்கூல் வாசல்ல தட்டுமுறுக்கு வித்துட்டு இருப்பாங்க. இது மாதிரியான பெண்களை தேடி பிடிச்சி அவங்க போன்ல ஒரே ஒரு ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆப்ல இருந்தே அவங்களுக்கு கடன் கொடுக்கறது. இதுக்கு பேர் மைக்ரோ பினான்ஸ். இதை இவன் இப்படி சொல்றான். இது பேர் என்ன தெரியுமா? கந்து வட்டி. 27%. எந்த டாக்குமெண்ட்டுமே இல்ல உங்ககிட்ட, ஆனா நான் உனக்கு பணம் தரேன். அந்த பணத்தை நீ எப்படி திருப்பி கட்டுவ? கந்து வட்டி. கந்து வட்டியை ஆப் வைத்து நடத்தக்கூடிய நீ இதைத்தான் உங்க அம்மா சொல்லி கொடுத்தா? என்னதான்டா சொல்லி கொடுத்துச்சு? கையில வச்சுக்கிட்டு இருக்கிய பேனா எப்பயுமே அதை வச்சுதான் எழுதிக்கிட்டியா? எனக்கு என்னன்னா இவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஸ்பைடர் வில்ல மாதிரி இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான். நீ உண்மையை சொல்லு, அது தானா செத்துச்சா நீ சுருக்கு போட்டு ஏத்தி விட்டியா? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நீ பண்றது, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அது ஏன் தானா ஏன் சாக போகுது? தண்ணி சேர்ந்ததுக்காக ஒரு முறை சாகுமா? நீ ஏதோ அப்ப இருந்தே ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு தான் எனக்கு ஒரு டவுட் வருது. இவன் சினிமா பார்த்து அந்த லெவல்லையே யோசிச்சுதான் சில்லற வேலைகள்லாம் பாக்குறான். போன வாரம் எங்கேயோ பார்த்துட்டான். படத்துல என்ன அஜ்மல் என்ன பண்றானோ அந்த வேலையெல்லாம் பண்ணலான்ட்டு தான் இந்த பாட்டில் கதை இதெல்லாம் பண்ணி தேர்தல் முடியறக்குள்ள விஜய் எங்கேயாவது சந்திக்கு இழுத்துட்டு அடிய வாங்க வச்சு, விஜய்க்கு இப்ப பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கூட இல்ல, அவங்க அப்பனாத்தாவுக்கும் நல்லா வயசாயிருச்சு. இப்ப விஜயை நம்பி, விஜய் என்கிற பொன்முட்டை என்ற வார்த்தை நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாவது புரிஞ்சுக்கிட்டு இவங்கிட்ட இருந்து அந்த ஆளை காப்பாத்தி கூட்டு போங்க. நீங்க இவனை பலி கொடுத்து காவு கொடுத்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அந்த கட்சியையும் அழகா ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போயிடும். அவங்க கிட்ட 3000 கோடி ரூபா 4000 கோடி ரூபா லீகல் கேஷே இருக்கு. இந்த கந்து வெட்டி கம்பெனி எல்லாம் நடத்தின கேஷே இருக்கு. வரட்டாமே டுர்ருன்ட்டாமே ஓடி போயிடுவான். எனக்கு தெரிய இந்த பயம் என்பது விஜய்க்குமே இருக்கு.
ஒரு தடவை வெளியில் வந்து பார்த்துட்டாப்புல, ஒரு 3 தடவை 4 தடவை வந்தா ஒரு இடையில ஒரு 41 மர்டர் ஆகி போச்சு. அடுத்து எப்போ வேணாலும் எது வேணாலும் முதல்வன்ல அந்த பரம்பு பத பாம்புல வடிவேல் வரும். ஆமா அதையும் இவனையும் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. நீ அடுத்து மீட்டிங் வைப்பான், அடுத்து வந்து சந்தனம் மேரின்னு எனக்கு ஒரு லவ்வர் இருந்தா, அவளை பிடிச்ச ஆணவ கொலை பண்ணிட்டாங்க. அதுல இருந்து தான் நான் வந்து அம்பேத்கரை படிச்சேன், மனமா படிச்சேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். படிச்சேங்கிறியே, எங்கடா சர்டிபிகேட்டு? ஆனா தேர்தல் முடியற வரைக்கும் இந்த கருமங்களை எல்லாம் சகிச்சுட்டு தான் ஆக வேண்டியது இருக்கு. நீங்க ஏப்ரல் ஒரு நாள் நாயில் சம்பத் வெளியில வருவாரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய கண்ணன் அவர் இங்கேயே இதே ஸ்டுடியோல கூட்டு வந்து உட்கார வச்சு நாம 2 பேரும் இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு நாஞ்சிலாரே அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அந்த ஆள் சொல்லுவாப்புல. அன்னைக்கு இருக்குது கூத்து. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.